ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹேர் கேர் ரிலேட்டடாக வந்து நான் இது தான் பண்ணுறேன், அதுதான் பண்ணுறேன், என்னோட ஆயில், நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹேர் டோனர் இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அதில் பர்சனலி வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இதெல்லாம் வந்து பண்ணால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமா? அந்த மாதிரி வந்து ஒரு சில நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, இப்போ ஹேர் கேராக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து நம்ம அவுட் சைடு மட்டும், அதாவது வெளி சைடு மட்டும் நம்ம எதுவுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இன்டேக்காவும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் நம்ம அவுட் சைடும் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் சைடில் இப்போ வெளியே இப்போ ஸ்கின் கேர்னு எடுத்துக்கோங்களேன், வெளியே என்ன பொல்யூஷன் இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வெளியே, உள்ள பாடிக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து இஷ்யூ இருக்குது, டீடாக்ஸ் ஆகாமல் இருக்குதுனாலும், பாடி ஓவர் ஹீட்டாக இருக்குதுனாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்டேக்காகவும் எடுத்துக்கணும் அண்ட் அவுட் சைடும் பார்க்கணும். இது ஒன்று. இப்போ நீங்கள் ஹேர் கேர் ரிலேட்டடாக கேட்டிங்க, நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அது ரிலேட்டடாக ஷாம்புலாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாமல் மைல்டாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஆயில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறது, கரெக்டாக ஹெட் பாத் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அதுவும் வெயிட் ஓவராக இருந்தீங்கன்னா தண்ணி இன்னும் அதிகமாக குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்து சாப்பிட்றது, நிறைய கீரைகள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்றது, சாலட் இந்த மாதிரி சாப்பிட்றது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் அதை நம்ம மைண்ட்லேயே போட்டு ரொம்ப ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் வந்து நம்ம ரெமிடிஸ் ட்ரை பண்ணுவோம்ல, அந்த ரெமிடிஸ் ஏதாவது டிப்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து அனுபவபூர்வமாகவும் அது கரெக்டானு பார்த்துக்கணும், சயின்ஸ் படியும் கரெக்டானு பார்த்துக்கணும், நம்மளுக்கு அது ஒத்துக்கிடுமா அப்படின்றதையுமே, இந்த 3யுமே நம்ம பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கீப்பப் பண்ணலாமா வேணாமான்றது வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அது வந்து அது அப்படி இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் அதர்வைஸ் வந்து ஜீன் வைஸ், இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய ஹேர் உண்டு, எங்கள் அப்பாவுக்கு நல்ல நீளமாக கேர்ள் ஹேர் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு கேர்ள் ஹேராகவும் லாங் ஹேராகவும் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு லாங் ஹேராக இருந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து அந்த ஓவர் ஹேர் ஃபால் ஆகுறது, டேண்ட்ரஃப் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அவுட் சைடில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது, ஆயில் நல்லா வச்சுக்கிறது, பாத் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு இது பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அண்ட் வந்து இன்டேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஓவர் ஹீட் பாடி. ஸோ ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பண்ணணும். இப்போ ஸ்கின் கேர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியே மட்டும் வந்து கிளீன்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேர் ஆயில் ப்ளஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அதையும் தவிர நம்ம இன்டேக்காகவும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது, ஜூஸஸ் நிறைய, இந்த பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வந்து இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நம்ம ஆயிலி ஃபுட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரி எடுத்தாலுமே ஃபேஸில் நிறைய பிம்பிள் வர்றது, அதாவது நல்லா டைஜஸ்டிவ் ஆகாமல் இருக்கும். ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் தூங்குறீங்க அப்படின்னா, இல்லை டைஜஸ்டிவ் ஆகாமல் இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம ஹெல்த் வைஸும், நம்ம இப்போ ஸ்கின் கேர் மட்டும் யோசிக்காமல் ஹெல்த் வைஸும் யோசிக்கணும். நம்ம ஃபேஸில் ஒரு இடத்துல இப்போ பிம்பிள் வருது, ஆர் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னா, அது உள்ள நம்மளோட ஆர்கன்ஸ் உள்ள பாடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட ஒரு எஃபெக்ட் தான் இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து எடுக்கிறதுமே அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இஷ்யூ இருந்தாலும் டார்க் சர்க்கிள் வரும். அண்ட் நம்ம உமன்ஸுக்குலாம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் டைமில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபேஸில் எங்கேயாவது வந்து ஒரு பிம்பிள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே வந்து நேச்சுரல். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இன்டேக்லாம் எதுவுமே எடுக்காமல் நம்ம வந்து இதை ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட் வருமானா, அது அப்படி வந்து நம்ம சொல்லவே கிடையாது. அது அப்படி இருக்கவும் இருக்காது. 50% வந்து நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும். 50% அவுட் சைட்லேயே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை மட்டும் வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில அந்த ஸ்கின் கேருக்குன்னு ரூல்ஸ் ஆர் டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹேர் கேருக்குன்னு ரூல்ஸ் ஆர் டிப்ஸ்ன்னு இருக்கலாம். இப்போ ஸ்கின் கேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது, அந்த ப்ளீச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹேரை வந்து ஸ்ப்ளிட் எண்ட் இருந்தது அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து, இங்கே தான் முடி வளர்ந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் அப்ளை பண்ணாமல், நம்ம இங்கே தான் ரூட்டே இருக்குது, இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற
பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சு அதை கீப் அப் பண்ணிவிட்டு இன்டேக்காகவும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஸ்கின் கேர் விஷயமாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஓகே ஃபைன் நல்லா ஆயில், ஹேர் ஆயில் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது இனி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்டேக்காகவும் எடுக்கணும், அவுட் சைட்லேயும் எடுக்கணும். அதுதான் வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.